செம்மையான இடத்துல ஒரு சூப்பரான வீடு, வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வாஸ்துப்படி 3.5 சென்ட் நிலத்தில் இன்ட்டு ஒக்கலா பண்ணி எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீட்டோட ஹைலைட்டை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இந்த வீட்டோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டியே வீட்டோட பிளானிங் தான். 3.5 சென்ட் அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல கட்டியிருக்கிறதுனால வீட்டை சுற்றியும் நிறைய செட்பேக் ஏரியா கொடுத்து ஒரு வசதியான 2 BHK வீடாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. 16க்கு 16ங்கிற அளவில் ஒரு வசதியான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. தனி பூஜா ரூம் வச்சு சூப்பரான ஒரு மாடுலர் கிச்சன் வித் டைனிங் ஏரியாவோட பிளான் பண்ணி 2 பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் ஒரு அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்து ஸ்பேசிஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய எலிவேஷன் ஒர்க் எல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க. அதுலேயும் உட்டன் டெக்ஸ்டரில் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய இன்ட்டு ஒர்க்ஸும் வேற லெவலில் இருக்குங்க. இன்னைக்கு இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்கன்னு நம்ம சுற்றி பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அழகான வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாகவும் உள்ள 3.5 சென்ட் நிலத்தில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1050 சதுர அடியில் ஒரு வசதியான 2 BHK வீட்டை கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு பியூட்டிஃபுல்லான நிறைய டிசைன்ஸை கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸுக்கு உட்டன் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறதும் கோல்டன் கலரில் கிளிட்டரிங் ஒர்க் பண்ணியிருக்கிறதும் கிரே அண்ட் சாண்டில் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறதும் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வால் மெயின் கேட்டையும் செம்மையாக வடிவமைச்சிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்கறது 2 பெரிய காரை தாராளமாக பார்க் பண்ணுற அளவுக்கு அமைச்சிருக்கக்கூடிய வசதியான பார்க்கிங் ஏரியா. இதோட அளவு 15க்கு 17. பார்க்கிங் ஏரியாவோட ரைட் சைடில் வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே வீட்டோட ரைட் சைடு பேக் சைடு லெஃப்ட் சைட்லன்னு எல்லா இடத்துலையுமே நிறைய செட்பேக் ஏரியா ஒதுக்கியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டேல்ஸும் வாலுக்கு பார்க்கிங் டேல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியான அழகான டிசைனில் செராமிக் டேல்ஸும் கொடுத்து பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பியும் அமைச்சிருக்காங்க. இது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட அழகான மெயின் டோர். சிம்பிளாக இருந்தாலும் நீட்டான டிசைன் ஒர்க்கோட முழுக்க தேக்கு மரத்திலேயே ஹெவியாக ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது 16க்கு 16ங்கிற அளவோட ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட லிவிங் ஏரியா. இங்கே ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸியான வெட்டிஃப் டைல்ஸ், அதுக்கேற்ற மாதிரி மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க், சீலிங்கில் லைட்டான கலர் காம்போவில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதுக்கு கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் உட்டன் விண்டோ உட்டன் டிவி நெட்டுன்னு கொடுத்து சாண்டில் அண்ட் ப்ரௌன் கலர் கான்செப்டில் லிவிங் ஏரியாவை டிசைன் பண்ணியிருக்காங்க. மல்டிமீடியா டிவி யூனிட் ரைட் சைடில் சோப்பீஸ் வைக்கிற மாதிரியான ஓப்பன் ப்ரொவிஷன்ஸோடையும் கீழே க்ளோஸ்டு ஸ்டோரேஜஸோடையும் லெஃப்ட் சைடில் ஃப்ளூட்டட் பேனல்ஸோடையும் சென்டரில் மார்மினேட் லுக்கில் கிளாஸியான ஃபினிஷிங்கோடையும் ரொம்பவே மாடர்னாக இருக்குது. இங்கே நம்ம பார்க்கறது ஒரு காமன் லிவிங் பேசேஜ். இந்த லிவிங் பேசேஜில் லெஃப்ட் சைடில் வீட்டோட மாடுலர் கிச்சன் வித் டைனிங் ஏரியாவும் ரைட் சைடில் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமும் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் வீட்டோட தனி பூஜை ரூமையும் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமோட டோருக்கு எல்லாரும் விரும்புகிற மாதிரி நீட்டான டிசைனோட டபுள் டோர் டைப்பில் உட்டன் டோர் பொருத்திருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற பூஜை ரூமோட அளவு 4.75க்கு 4 வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. லெஃப்ட் சைடில் இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் அக்னி மோடில் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய மாடுலர் கிச்சன். எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி ஸ்பேசிஸான ஒரு ஓப்பன் டைனிங் கம் கிச்சனாக கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 10க்கு 16. இங்கே வெளிச்சத்துக்கும் காற்றோட்டத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து 3 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்களை பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு டைனிங்லேருந்து ஆரம்பிச்சு கிச்சன் வரைக்குமே பெரிய எல் ஷேப் RCC லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்டு செஞ்சுருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற கிச்சன் ஸ்பேஸில் வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான பிக்சர் டைப் செராமிக் டைல்ஸை லே பண்ணி கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் கிரனைட்டில் அமைச்சு சிங்கை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்தி இங்கேயும் ஸ்டோரேஜுக்கு நிறைய பேஸ் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. கடப்பாக்கள் யூஸ் பண்ணி பெரிய வால் ஷெல்ஃபையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. டைனிங் கம் கிச்சனில் லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி இல்லாமல் ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது பூஜா ரூமோட ரைட் சைடில் வீட்டோட தென்மேற்கு கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு உட்டன் டோரை அழகான பேட்டர்ன் உள்ள மாதிரி மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக 10க்கு 16ங்கிற அளவோட அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட வெளிச்சத்துக்காக 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்களை பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃபையும் பெரிய RCC லாஃப்ட்டையும் ரெடி பண்ணியிருக்காங்க.
இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்கு. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு எல்லாமே உட்டன் லுக்ல பிவிசி டோரை கிளாஸியான ஃபினிஷிங்ல மாட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4x7. இங்கே ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸையும் வாலுக்கு செராமிக் டைல்ஸையும் லே பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமை வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிராண்டட் சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டி கொடுப்பாங்க. லிவிங் ஏரியாவில் மேற்கு பக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூம் 11x8 அளவில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லையும் ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்து வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் அளவு 4x8. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போறாங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ன்ல டேல் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பார்க்கிங் ஏரியாக்குள்ள என்டர் ஆகும் போதே ரைட் சைடில் வீட்டோட டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸை அவுட்டர்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழேயே 4x6 அளவில் இந்தியன் ஸ்டைலில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமையும் ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் டெயில் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இந்த அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு முன்னாடியே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் ஏரியாவோட அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த அழகான வசதியான 2BHK வீடு கோயம்புத்தூர்ல அன்னூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய ரோட்ல பொகலூர்ல கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை இடத்தோட சேர்த்து 42,50,000 கொடுக்குறாங்க. இந்த இடத்துல 30 லட்ச ரூபாயில இருந்தே அழகான 2BHK வீடுகளும் விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை பத்தின ஃபர்தரான டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான அழகான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.